டே ஆதிப்பையா, டே நிம்மதி வந்தாளாடா? அவகிட்ட உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டியா? சொல்லுடா ஆதிப்பையா. உனக்காக தாண்டா வாசல்ல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நீ என்னடானா மேல வந்து உட்காந்துருக்க? சொல்ற ஆதிப்பையா, என்ன நடந்துச்சு? அப்பா, நான் உன்னை எதிர்பார்த்து போனேன். ஆனா அங்க வேற மாதிரி தான்ப்பா நடந்துச்சு. வேற மாதிரியா? என்னடா ஆதிப்பையா? நிம்மதி நீ சொன்ன இடத்துக்கு வரலையா? இல்லப்பா, நிம்மதி வரல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க அப்பா வந்தாரு. வேலை வந்தானா? எதுக்குடா அவன் வந்தான்? நான் நிம்மதி அங்க வர சொன்னது அவருக்கு தெரிஞ்சிருக்குப்பா. நிம்மதியை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு கார்த்திகை தான் பிடிச்சிருக்கு, ஆதிய பிடிக்கலன்னா சொல்ல சொல்லி வீடியோலாம் எடுத்துட்டு வந்தாருப்பா. ஆனா அத நான் நம்பல. எனக்கு தெரியும்பா, நிம்மதி மனசார அப்படி சொல்லியிருக்க மாட்டா. அடப்பாவி, வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறானாடா? பா, எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. அவரும் ரொம்ப திமிரா பேசினாரு. அவரை தாண்டி போய் நானும் ரொம்ப திமிரா தான் பேசினேன். ஆனா கடைசியில மனுஷன் என் காலில் விழுந்துட்டாருப்பா. காலில் விழுந்துட்டானா? ஏண்டா? என் பொண்ணை விட்டுருங்க, உங்களுக்கு வேற நல்ல பொண்ணெல்லாம் அமையும். என் பொண்ணை நான் கார்த்திக் மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாருப்பா. அவருக்கு நானும் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்க பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு. ஆனா அடே ஏண்டா பா, எனக்கு அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுனே தெரியலப்பா. அவர் என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே, பொண்ணை பெத்தாப்பெல்லாம் அப்படித்தாண்ட கெஞ்சி கதறிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டு வந்துட முடியுமா? நீ நல்ல வேணா நிரூபிக்கணும்டா. பா இல்லப்பா, அவர் என்ன ஆனாலும் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? சரி, அப்ப நிம்மதி வேணாம். உங்க அம்மா ஆசைப்படி காவியாவையே கட்டிக்கோ. அப்பா, அது என்னால முடியாது. நான் நிம்மதி மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா, நிம்மதி என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா, கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேருவோம்பா. டே, இதெல்லாம் மணிரத்னம் படத்துல எப்பயோ நாங்க பாத்துட்டோம். என்ன இப்ப வந்து டயலாக் விட்டுட்டு இருக்கியா? டயலாக் விட்டா மட்டும் அப்படியே 2 பேரும் சேர்ந்துருவீங்களா? அதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணும்டா ஆதிப்பையா. டேய், பேசாம நிம்மதியை தூக்கிடுவோமா? பா, எதுக்கு தூக்கணும்? கூப்பிட்டாலே புள்ள வந்துரும். இருந்தாலும் அவங்க அப்பனுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிடுவோமா? அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? பா, நிம்மதி காலத்துல தாலி கட்டுறதுலாம் விஷயமே இல்லப்பா. இப்ப நினைச்சா கூட நான் போய் அங்க போய் தாலி கட்டிட்டு வந்துருவேன். ஆனா அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருப்பா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் பாட்டுக்கு போய் அவசரப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கூட நானும் நிம்மதியும் லைஃப் லாங் அந்த கில்ட்டியோடயே இருப்போம்ப்பா. அப்படி ஒரு இது எனக்கு தேவையா சொல்லுங்க? டே ஆதிப்பையா, அவன் உன்னை நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்றத கேளு. இன்னைக்கு அவன் பிளாக்மெயில் பண்ணாங்கிறதுக்காக நீ உன் லைஃப தொலைச்சிடாதடா. உனக்கு பிடிச்ச பொண்ணு, உன் மனசுக்கு எந்த பொண்ணு இவதாண்டா என் பொண்டாட்டின்னு நீ நினைக்கிறியோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கூடா. சந்தோஷமா இருப்ப. முடியலையேப்பா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு மனசு சொல்லுது. ஆனா மூளை, நீ மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவங்க அப்பாவை நினைச்சுப்பாரு. அவர் என்ன ஆகும், அவர் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்க வைக்குது. அப்படியே குழப்பத்துல சத்துருவன் போலப்பா, அந்த அளவுக்கு இருக்கு. டே ஆதிப்பையா, என்னடா என்னடமோ சொல்ற? நீ பாரு, ஃப்ரீயா விடு. அப்பா எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும். நீ தாலின்னு ஒண்ணு கட்டினா அது நிம்மதி கழுத்துலயா தான் இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்குப்பா. அதுக்கு முதல்ல நீயும் நிம்மதியும் பேசணும்டா. மனசு விட்டு பேசுனீங்கன்னாதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எப்படியாவது முகூர்த்தத்துக்கு முன்னாடி நிம்மதி கிட்ட தனியா பேசுடா. அவளை மீட் பண்ற சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. என் போன் உடஞ்சிச்சு. அவளுக்கு கால் பண்ணாலும் அவங்க அப்பா எடுக்கிறாரு. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஏன் மேலதான் தப்பு. பேசாம இருந்திருக்கணும். போய் நானே தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கு என்ன பிரச்சனை? அப்பா, அம்மா ஏன் கத்திட்டே வராங்க தெரியலடா. ஏ கனி, கனி இவா, எதுக்கு இப்ப கத்திட்டே வர? என்ன பிரச்சனை? எல்லாம் உங்களை சொன்னனுங்க. நல்லா விசாரிக்காம நண்பன் நண்பன்னு தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அவன் பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, நிம்மதியா? அவதான் அந்த வாயாடிதான். என்ன வாய் பேசுறா? என்கிட்டே எவ்வளவு திமிரா பேசுறா தெரியுமா? ஏய், நீ கோயிலுக்கு போறேன்னு தானே போன, நீ எப்படி நிம்மதியா பார்த்த? அது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். ஓஹோ, சரி, என்ன சொன்னா? அதுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு வர? ஐயோ, ஓவர் வாங்க. கடவுள் நம்மளுக்கு கடைசி நிமிஷத்துல காவியாவை காட்டியிருந்தாலும் நல்ல வேலை நிம்மதி அந்த குடும்பத்துல இருந்து விலக்கி வச்சிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏய், என்ன சொன்னான்னு சொல்லு. என்னமோ அந்த அம்மா தான் ஆதிக்கு எல்லாம் மாறியும், அந்த அம்மா சொன்னாதான் ஆதி கேப்பானா, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டானா? என்கிட்டே அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. டே ஆதிப்பையா, பாத்தியாடா என் மருமகளை எப்படி பேசியிருக்கான்னு? அதுவும்
உங்க அம்மா கிட்டே நேரடியா சவால் விட்டு பேசியிருக்காடா. இப்படிப்பட்ட பிள்ளைய எப்படிடா விடுறது? அப்பா, அது மட்டுமா, உங்க பையன் காவியா கழுத்துல எப்படி தாலி கட்டுறான் நானும் பாக்குறேன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு போறா. அம்மா, நிம்மதி அப்படியா சொன்னா? டே ஆமாண்டாங்கிறேன். எனக்கெல்லாம் சரியான கோபம். மவளே, இதுக்கு பதிலடி நாளைக்கு என் பையன் காவியா கழுத்துல தாலி கட்டும் போது உன்னை பாத்துக்கிறேன்டின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டேன்டா. டே ஆதி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி குடுறா. என்ன ஆனாலும் சரி, காவியா கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்றா. ஆதிபையா, வேணாண்டா. டே, சத்தியம் பண்றா. அம்மா, சத்தியம்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். நீங்க போய் படுத்து தூங்குங்க. காலையில கிளம்பணும்ல. தெரியும்டா, அவளே ஓ மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கும் போது என் புள்ள நீ. நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளடா நீ. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா? பாக்கலாம்டா நாளைக்கு அந்த நிம்மதியா இல்ல நானானு. ஆதிபையா, நிம்மதி உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு. அத கெடுத்துறாதப்பா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, படுத்து தூங்கு. உனக்கு தூக்கம் வருமானு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒரு அப்பாவா இருந்து சொல்றேன், பாத்துக்கலாம். ம், சரிப்பா. மச்சான், என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியாடி. ஒரு பக்கத்து உன்னோட இவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை, இன்னொரு பக்கத்து உங்க அப்பா என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணது, இன்னொரு பக்கத்து எங்க அம்மா என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கினதுன்னு முடியலடி. என்னால சுத்தமா முடியல. ஆரம்பத்துல இருந்து எதுவுமே பண்ணாம விட்டிருந்தா கூட நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும் போல. நடுவுல நம்மளே தான் நம்ம லைஃபை குழப்பிக்கிட்டோம்ல. இல்லடி, இதை நான் சாதாரணமா விட மாட்டேன். எவ்வளவோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட கேஸை என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். நிம்மதி, தனு, என்னடி முடிவே பண்ணிட்டியா? அண்ணன் எல்லாத்தையும் சொன்னான். ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்பா கிட்ட தைரியமா சொல்ல வேண்டியதானே? சொன்னா அப்பா கேட்டு பாராடி. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணி பாருடி. எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல. சரி, உனக்கு பதிலா நானாவது போய் பேசட்டா? வேண்டாண்டி, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும். அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருடி. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா கிட்ட பேச பயந்துகிட்டு கார்த்திகே கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல இல்ல, அது வந்து. நிம்மதி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அப்பா வராருடி. அட்லீஸ்ட் இப்பயாவது ஒரு சான்ஸுக்கு பேசி பாருடி. தனு, எம்மா, தங்கச்சிக்கு மாலையை போட்டுட்டு கூட்டிட்டு வாமாண்ணா. இங்க நின்னு என்னமா கதை பேசிட்டு இருக்கீங்க? அப்பா. மா, பேசுறதுக்குலாம் நேரம் இல்லம்மா. வாங்கம்மா சீக்கிரம், அங்க ஐயர் வெயிட் பண்றாரு. அப்பா. அட வாமாங்கறேன். மாலை போடுமா, போட்டுடுமா மாலைய. நான் தான் சொன்னேன்ல, பேசுறது பேஸ்ட். நீ போட்டு விடு மாலைய. வாமா வா. சரிப்பா. நிம்மதி, வாமா. நிம்மதி. ஆதி தம்பி, வாங்க வாங்க. தம்பி, நீங்க எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். இல்லங்க, எதுவும் மறக்கல. நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. நல்லது தம்பி. நிம்மதி, வாமா. அப்பா, அப்பா உங்க பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அதுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னமோ விளையாடிட்டு இருக்கியா? கார்த்திக் மாப்பிள்ள அவங்கதான் நிக்கிறாரு. இவரு பார்த்தா என்ன நினைப்பாரு? அப்பா ப்ளீஸ்ப்பா, கடைசி சான்ஸ். இதுக்கப்புறம் நான் பேச முடியாதுப்பா, ப்ளீஸ். நான் இங்கதான் நிப்பேன். ஒரு வாட்டி தான் பேசிட்டு வரணும். சீக்கிரம் போ. சரிப்பா. மச்சான். சொல்லு மச்சான். டேய், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என்னென்னமோ உன்னை பார்த்து பேசணும், நிறைய விஷயம் பேசணும்லாம் நினைச்சேன்டா. ஆனா இப்ப உன்னை நேர்ல பார்க்கும்போது வார்த்தையே வரலடா. நிம்மதி, பேசிட்டியா? வா போலாம். இப்ப பேசுறதுக்கான கரெக்டான சூழ்நிலை இல்லடி. நீ போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையில நம்ம இருப்போம். டேய், எந்த நம்பிக்கையிலடா இருக்க சொல்ற? எனக்கு பதட்டமா இருக்குடா. எனக்கு பயமாவும் இருக்குடா. எங்க அம்மா கண்ணை பார்த்து எனக்கு ஆதிய பத்தி தெரியும்னு சொன்னியாமே, அந்த தைரியம் இப்ப எங்கடி போச்சு? அது அது என் மேல நம்பிக்கை வச்சிருக்கடி. நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? நீ பதட்டப்படாம தைரியமா போய் உட்காரு.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம், ம் சரிடா. கண் கலங்காத, கண்ணத்தோட. முடியலடா. நீ எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாமே, என்னோட ஆதி இருக்கான்னு. அப்ப உன்னோட ஆதி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழேழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். நிறையவே இருக்கு. அப்ப கண் கலங்காத. இங்க பாரு, கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். நானும் காவ்யா கழுத்துல தாலி கட்ட போறதில்ல. எல்லா பிளானும் பக்காவா போட்டாச்சு. ம், டேய் என்னடா சொல்ற? ம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா சொல்றேன். நீ பத்திரமா போ. ம், ம் சரிடா. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகேடா, நான் போறேன். ம். நிம்மதி வான்னு சொன்னேன். அப்பா வரேன்ப்பா. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா, இவன் வந்து பக்கத்துல ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் இப்படி சிரிக்கிறா. என்னவா இருக்கும்? நிம்மதி, என்னமா? ஒண்ணும் இல்லப்பா, போலாம். கார்த்திக் கீழே வெயிட் பண்ணுவார்ல, வாங்கப்பா போலாம். ஷலாலா ஷலாலா ரிட்டைவாய் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா. டே, அவ காதுல என்ன சொன்ன? நடக்க போறத சொன்ன. அதான் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு போறா. என்ன 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 நடக்க போகுது? காத்திருந்து பாருங்க. நிம்மதி, டே ஆதிப்பையா, அப்பா எல்லாம் ஓகே தானே? கரெக்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துரும்ல? எல்லாம் ஓகேடா ஆதிப்பையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொன்ன மாதிரி அப்பா எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிடுறேன். கரெக்டா ஐயரு தாலிய கட்டுங்கன்னு சொல்லும் போது நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கணும், அதானே? ஆமாப்பா, அதேதான். பக்காவா நடிச்சிடறேன்டா மாப்ள, நீ ஒன்னும் கவலைப்படாத. ம், ம். டே டே, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சேர்த்து போட்டு விடுறேன்டா. என்னன்னு? எனக்கு நெஞ்சு வலி வந்து பொட்டுன்னு போயிருவேன். என்னோட கடைசி ஆசையா என் பையனுக்கு நிம்மதியை கட்டி கொடுங்கன்னு சொல்ல போறேன்டா ஆதிப்பையா. அப்பா, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 லட்சத்துக்கு நடிக்கிறேங்கிறீங்களே. டே மாப்பிள்ள பையா, நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போட்டிருக்க. ஆனா நானு உனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே பிளான் போட்டுட்டேன். ஆனா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. அப்பா, சொதப்பிட மாட்டீங்கல்ல? டே டே, கண்டிப்பா சொதப்ப மாட்டேன்டா. இல்ல, என் வாழ்க்கையும் உங்க கையில தான்ப்பா இருக்கு. அட ஆதிப்பையா, நான் பாத்துக்கிறேன்டா. நீ போ, தைரியமா போய் உட்காரு. இந்த அருணாச்சலம் அப்பா இருக்க பயமேன், நான் பாத்துக்கிறேன். ம்.